ஒடிசா மாநிலத்தில் அப்தல்பூர் என்ற கிராமத்தில் சில வருடங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவம் இது. அப்தல்பூர் ஊரில் ஊர் எல்லையில் ஒரு கிணறு இருந்தது. அது மக்களால் தெய்வமாக வணங்கப்பட்டு வந்தது. அந்த கிணற்றின் மகத்துவம் யாதெனில் அது கேட்ட வரத்தை அப்படியே தரும். ஆரம்பத்தில் மக்கள் இதனை பெரிதாக நம்பவில்லை. ஆனால் சிலரது பிரார்த்தனை அப்படியே நடந்தேறியது. இந்த விஷயம் எல்லா பட்டி தொட்டிகளிலும் பரவியது. பிரச்சனை இல்லாத மனிதர்கள்தான் இந்த உலகத்தில் உள்ளனரா என்ன? அனைத்து மக்களும் அந்த கிணற்றை நோக்கி நாள்தோறும் படையெடுக்க தொடங்கினார்கள். தங்கள் எதிர்பார்ப்புகளை வரமாக அந்த கிணற்றிடம் கேட்க அவையெல்லாம் அப்படியே நடந்தேறியது. இந்த விஷயத்தை பக்கத்து கிராமத்தில் வசித்த அஞ்சனா என்ற பெண் கேள்விப்பட்டாள். அவள் கணவர் ஒரு அரசு நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார். ஆனால் அவருக்கு பல வருடங்களாக பதவி உயர்வு தடைப்பட்டு கொண்டே இருந்தது. அதனால் அவரது கணவர் மனம் நொந்தார். இந்த நிலையில்தான் அஞ்சனா வரம் தரும் அந்த மாய கிணறு பற்றி கேள்விப்பட்டு அவ்விடம் நோக்கி பூஜை செய்ய வந்தாள். பூஜையை முடித்துவிட்டு கிணற்றிடம் தனது கணவருக்கு நல்ல சம்பளத்தில் பதவி உயர்வு கிடைக்க வேண்டும் என்று மனம் நகிழ வேண்டிக் கொண்டாள். பிறகு வீடு திரும்பினாள். 2 மாத காலம் மெல்ல நகர்ந்தது. அஞ்சனா தனது அன்றாட வேளையில் கிணற்றிடம்தான் கேட்ட வரத்தை மறந்தாள். ஒரு நாள் மாலை அஞ்சனாவின் கணவன் பாவேஷ் மிகவும் சந்தோஷத்துடன் வீடு திரும்பினான். தனக்கு பதவி உயர்வு கிடைத்த செய்தியை மனைவி மற்றும் தம்பி விக்ரமிடம் கூறினான். வீட்டில் இருந்த அனைவரும் இந்த விஷயத்தை கேட்டு மகிழ்ந்து பூரித்தார்கள். இந்த சம்பவம் நிகழ்ந்து சில மாதங்கள் நகர்ந்தது. விக்ரம் ஒரு லாட்டரி டிக்கெட்டை வாங்கியிருந்தான். அதில் பரிசு விழுந்தால் அவன் 50 லட்சத்துக்கு அதிபதி. ஆனால் விக்ரமுக்கே பரிசு விழும் என்ற நம்பிக்கையெல்லாம் இல்லை. வாங்கி பார்ப்போம் என்றுதான் அந்த லாட்டரி டிக்கெட்டை அவன் வாங்கினான். தனது அண்ணி அஞ்சனாவிடம் ஒரு நாள் தான் வாங்கிய அந்த லாட்டரி டிக்கெட்டை பற்றி விக்ரம் பேச்சு வாக்கில் எடுத்துரைத்தான். அப்போது பேசும்போது விக்ரம் அஞ்சனாவிடம், அண்ணி, பரிசு விழுந்தால் நாம் லட்சாதிபதி, ஒரு வீடு, கார் போன்ற அனைத்தும் வாங்கிவிடலாம். ஆனால் எங்கே பரிசு விழப்போகிறது? ஏதாவது அதிசயம் நடந்தால்தான் உண்டு. சாமி வரம் கொடுத்தால் பரிசு கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு போனான். மைத்துனன் விக்ரம் கூறிய வரம் என்ற அந்த வார்த்தை மட்டும் அஞ்சனாவின் காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்தது. அப்போதுதான் அவளுக்கு அருகில் இருந்த கிராமத்தில் இருந்த மாய கிணற்றின் நினைவு அஞ்சனாவுக்கு வந்தது. உடனே அந்த கிணற்றை நோக்கி ஓடி சென்றாள். அந்த கிணற்றை அடைந்து அதனை வணங்கினாள், பூஜை செய்தாள். மைத்துனர் விக்ரமுக்கு லாட்டரி டிக்கெட்டில் 50 லட்சம் பரிசு விழ வேண்டும் என்று மனம் உருகி வேண்டிக் கொண்டாள். மீண்டும் இன்னொரு அதிசயத்தை எதிர்பார்த்து நம்பிக்கையுடன் வீடு திரும்பினாள் அஞ்சனா. நாட்கள் மெல்ல நகர ஒரு நாள் மைத்துனன் விக்ரம் சந்தோஷத்துடன் அண்ணி அஞ்சனாவிடம் ஓடி வந்து, அண்ணி, சந்தோஷமான விஷயம், நாம் லட்சாதிபதி ஆகிவிட்டோம். நாம் வாங்கிய லாட்டரி டிக்கெட்டுக்கு 50 லட்சம் பரிசு விழுந்து விட்டது என்றான். அப்போது அவர்கள் அனைவரும் சந்தோஷத்துடன் துள்ளி குதித்தார்கள். அந்த மரத்தை வரம் தரும் கற்பக மரமாக பார்த்தாள். ஆனால் அவளுக்கு தெரியாது அந்த கிணறுதான் அவளுக்கு உயிர்க்கு யமனாக போகிறது என்று. மீண்டும் மீண்டும் சென்று அந்த குறிப்பிட்ட கிராமத்தில் இருந்த கிணற்றை பூஜை செய்து வந்தாள் அஞ்சனா. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இரவு அவளது வீட்டில் சமைத்து கொண்டு இருந்து அந்த சமயம் அவள் பின்னால் யாரோ நிற்பது போன்ற உணர்வை பெற்றாள் அவள். ஆனால் அவள் திரும்பி பார்த்தபோது அங்கு யாரும் இல்லை. எல்லாம் மனப்பிரமை என்று நினைத்தபடி தனது வேலையை தொடங்கினாள். அன்று மாலை இனிமையாக பொழுது சாய்ந்தது. அனைவரும் உறங்க சென்றனர். அஞ்சனா படுக்கையில் உறங்கிக் கொண்டு இருக்க அவளது மன எண்ணங்கள் அனைத்தும் ஒரு உருவம் கொண்டு அந்த கிணற்றை நோக்கி போனது. அப்போது அந்த கிணற்றில் விழுந்து அவள் முழுகுவதாக ஒரு உணர்வை பெற்றாள் அஞ்சனா. மூச்சு திணறல் அப்போது உண்மையிலே அவளுக்கு ஏற்பட்டது. படுக்கையில் இருந்த அஞ்சனா கத்த முயற்சி செய்தாள். ஆனால் அவள் தேகம் முழுவதும் தண்ணீருக்குள் சென்று விட்டதால் அவளால் ஒன்றும் முடியவில்லை. அந்த போராட்டத்தில் அஞ்சனா தனது கால்களை வேகமாக உதறினாள்.
அவள் படுத்திருந்த கட்டில் வேகமாக அசைந்தது. அவள் அருகில் படுத்திருந்த அவளது கணவன் பாவேஷ் கண் விழித்து அஞ்சனாவின் நிலையை கண்டு திடுக்கிட்டான். அவளை எழுப்பினான். ஆனால் அவள் எழும்பவில்லை. அவள் இரு கன்னங்களிலும் ஓங்கி ஓங்கி தட்டினான். மெல்ல சுயநினைவு பெற்றாள் அஞ்சனா. நடந்த விவரங்கள் அனைத்தையும் கணவனிடம் கூறினாள் அவள். அப்போதுதான் அஞ்சனா தன்னைத்தானே கவனித்தாள். அவள் உடலில் இருந்த ஆடைகள் அனைத்தும் நனைந்திருந்தது. தான் கிணற்றில் உண்மையிலே மூழ்கிவிட்டோமோ, இல்லை நடந்தது அனைத்தும் தனது கற்பனையா? கற்பனை என்றால் ஆடைகள் நனைந்தது எப்படி என்ற கேள்வி அவள் தனக்குத்தானே கேட்டுக்கொண்டாள். அதிக குழப்பத்தில் இருந்தாள் அவள். அப்போது பாவேஷ் அவளுக்கு ஆறுதல் அளித்து, நீ இரவு நேரத்தில் எப்போதும் போல குளித்துவிட்டு சரியாக துடைத்து கொள்ளாமல் வந்து படுத்திருப்பாய். அதனால் உறக்கத்துக்கும் விழிப்புக்கும் இடையில் இருந்த உனக்கு கனவு வந்திருக்கும் என்று ஆறுதல் சொன்னான். ஆனால் அஞ்சனா இந்த சம்பவத்துக்கு பிறகு பிரம்மை பிடித்தவள் போல எப்போதும் காணப்பட்டாள். அஞ்சனாவின் கணவன் பாவேஷ் வேலை விஷயமாக வெளியூர் செல்ல வேண்டிய நிர்பந்தம். வருவதற்கு 1 வாரத்திற்கு மேல் ஆகும் என்று கூறி சென்றான். வீட்டில் அஞ்சனாவும் அவளது மைத்துனன் விக்ரமும் தான் இருந்தனர். விக்ரமும் அலுவலகம் சென்று விட்டான். அஞ்சனா தனிமையில் வீட்டில் இருந்தாள். அப்போது வீட்டு குழாயில் இருந்து தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. குழாயை பலமுறை அஞ்சனா மூடினாள். ஆனால் குழாயோ தானாக திறந்து கொண்டது. அஞ்சனா திடுக்கிட்டாள். யாரோ அவளது முடியை பற்றி இழுப்பது போல உணர்ந்தாள். ஆனால் அது பிரம்மை அல்ல. தரதரவென்று அவளது முடியை பற்றியபடி ஒரு கரும் உருவம் முக்காடு அணிந்து கொண்டு வீடு முழுவதும் அவளை கீழே விழ செய்து இழுத்து சென்றது. அவளால் அந்த உருவத்தை படுத்த நிலையிலே பார்க்க முடிந்தது. மயங்கி தரையிலே மாலை வரை கிடந்தாள். அந்த சமயம் மைத்துனன் விக்ரம் லாட்டரியில் தனக்கு கிடைத்த பணத்தை வைத்து கொண்டு அண்ணியிடம் அதனை காட்ட வேகமாக ஓடி வந்தான். ஆனால் அவனது அண்ணி அஞ்சனாவோ ரத்தம் சொட்ட அடிபட்ட நிலையில் கீழே விழுந்து கிடந்தாள். அஞ்சனாவின் அந்த நிலையை கண்ட விக்ரம் துடித்து போனான். உடனே மருத்துவரை அழைத்து அவளுக்கு சிகிச்சை அளித்தான். நடந்த விவரத்தை கேட்டான். அஞ்சனாவும் அனைத்தையும் விவரமாக சொன்னாள். விக்ரம் நன்கு படித்த இளைஞன். அவனால் அண்ணி அஞ்சனா சொன்ன விஷயங்களை ஏற்க முடியவில்லை. அவளுக்கு ஆறுதல் கூறி வீட்டில் நடந்த விஷயத்தை அண்ணன் பாவேஷ்க்கு தொலைபேசி மூலம் தெரிவித்தான். பிறகு அஞ்சனாவிடம் தனக்கு லாட்டரியில் கிடைத்த 50 லட்சம் ரூபாய் பணத்தை சூட்கேஸில் வைத்து காட்டினான். அஞ்சனா அந்நிலையிலும் கூட மைத்துனனின் சந்தோஷத்தை கண்டு பூரித்தாள். பிறகு விக்ரமிடம் அஞ்சனா, தம்பி, இதற்கெல்லாம் காரணம் அந்த கிராமத்தில் இருந்த கிணறுதான் என்று கூறி அவனையும் சென்று அந்த கிணற்றை தொழுது வருமாறு கூறினாள். அண்ணியின் விருப்பப்படி பூஜை சாமான்களை வாங்கி கொண்டு விக்ரம் அந்த மாய கிணற்றை நெருங்கி பூஜை செய்ய தொடங்கினான். அப்போது அவனது அருகில் ஒரு நடுத்தர வயது கொண்ட பெண் நின்று இருப்பதை கண்டான். அந்த பெண் விக்ரமிடம் பேசத் தொடங்கினாள். தம்பி, இந்த கிணற்றை ஏன் வழிபட்டாய்? இது நீ நினைப்பது போல ஒருவரை வாழ வைக்கும் தெய்வீக கிணறு அல்ல. இந்த கிணற்றில் சூன்யக்காரி அம்பாவின் சாபம் உள்ளது என்றாள்.